வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிகே காலனி. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டிகே காலனி, டிகே வாட்டர் ஃபால்ஸ், செக்குடு டேம், இது மூணு ஒன்று தாங்க. டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ் எங்கன்னா நிலம்பூர், கூகுள் மேப்லேயும் இருக்குதுங்க. டிகே காலனி வால்ஸு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கால்வாய் மாதிரி இருக்குங்க. தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு நீச்சல் அடிச்சுட்டு கை காட்டிட்டு போவாங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது போகிற வழி தான் எப்படி இருக்குங்க. ரெண்டு பக்கம் மரம், ஷூட்டிங் ஏரியாவோட சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு கேரளாவில் மையப்பகுதி, நிலம்பூரில் இருக்கிற ஒரு மையப்பகுதி. கேரளா மாநிலம் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் மரங்கள் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மரம். இன்றைக்கி எலெக்ஷன், அந்த எலெக்ஷன் டைமில் தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், ரெண்டு பக்கம் மரம் தான். கிட்டத்தட்ட அது போயிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் மரமாக தான் இருக்குங்க. அந்தளவு ஒரு வில்லேஜ், இது வில்லேஜ் ஏரியா தாங்க. இப்போ போகிறது வில்லேஜில் இப்படி ஒரு இடமானு கேட்பீங்க. ஆமாம், இப்படி ஒரு இடம் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் அடித்தாலே டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து சூப்பரான பிளேஸுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க, இடம் எப்படி இருக்கும் பாருங்க. பூரா இன்றைக்கி எலெக்ஷன். இது போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மரம், மலைகள், அப்புறம் ரப்பர் தோட்டங்கள், தேக்கு தோட்டங்கள் இதெல்லாமே இருக்கும். ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடு. இங்கே இந்த ஊரில் எலெக்ஷன் நடக்குது. இது வந்து பூக்கோட்டும் பாடம் சொல்லுவாங்க இந்த ஊர் பேர். பாருங்கள், அதுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது பார்த்திங்கன்னா டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ், நீர்நிலை வாட்டர் ஃபால்ஸுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் அளவாக இருக்குது. என்ன காரணம்னா மழை இல்லைங்க, பனிக்காலம். கேரளாவில் நல்லா வெயில், அதிகமான வெயில். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் குளிக்கிறதுக்கு எங்கிருந்தோ வர்றாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 60% பேர் வர்றாங்க டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ். அதாவது ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் இல்லாத ஒரு ஏரியாவும் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே பலாமரம், மாமரம், எல்லா மரமும் வச்சுருப்பாங்க. அதுதான் கேரளா மாநிலம். அதாவது இந்த இடத்துக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, அப்புறமா தான் ஊட்டி வழியாக நிறைய பேர் வர்றாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி தான். நீர்நிலை தேக்க தொட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஊர் பார்த்திங்கன்னா மரங்கள் சுற்றியுள்ள மையப்பகுதி. பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஏரியா டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸுங்க. இது போகிற வழி தான் பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்கள். பூரா ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா பூரா மரமாக தான் இருக்குது. அந்த மரத்துக்கு நடுவில் ரோடு, அந்த ரோட்டில் தான் நாம் இப்போ போயிட்டுருக்குறோம். அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ், டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ். கூகுளில் அடித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா. நான் வந்து ஜூன் மாதம் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அது தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. என்ன காரணம்னா அப்போ வந்து மழை சீசன். இப்போ மழை இல்லை, வெயில். இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ் போகிற ஏரியா. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியா. பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மரம் இல்லாத ஒரு ஏரியா நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது வந்து ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மரம் இருக்கிற ஏரியா. அந்தளவுக்கு ரோடு நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. கேரளாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். ஏன்னா கேரளாவில் எந்த மரத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் வெட்ட மாட்டாங்க. ஏன்னா அங்கே வனத்துறை, பக்காவான வனத்துறை. என்னென்னா மரம் வெட்டக்கூட மாட்டாங்க. மரம் இருக்கிற பூமி, கந்தக பூமி, இது எல்லாத்துக்கும் உண்டான பேர் கேரளா தான். பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கொடி இருக்குது. எலெக்ஷன் நடந்துகிட்ருக்குது. எல்லாம் அமைதியான முறையில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. உள்ளாட்சி பஞ்சாயத்து தேர்தல் எப்படின்னா கேரளாவில் இந்த வருஷ கடைசியில் தான் வரும். பாருங்கள், ஒரு ஆட்டோ தாண்டி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ரோடு, ஃபஸ்ட் கிளாஸான ரோடு. பாருங்கள், வீடெல்லாம் எப்படி கட்டிக்கிறோம். வீடுனா கேரளா தான். கேரளாவில் மாதிரி வீடு கட்ட முடியாது. பாருங்கள், அந்த ஓட்டு போட்டு வந்துட்டுக்கிறாங்க. ஓட்டு போட போயிட்டுருக்குறாங்க. சாதாரணமாக ஓட்டு போட்டு வந்துட்டுக்கிறாங்க. பாருங்கள், இங்கே என்ன எலெக்ஷன் நடந்தாலுமே சாதாரணமாக தான், அந்த சாதாரண முறையில் தான் நடக்கும். ஆடம்பரமாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளில ஜாலியாக உட்காந்துட்டுக்கிறாங்க. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா கொடி குத்திட்டு ஜாலியாக உட்காந்துட்டுக்கிறாங்க. பாருங்கள், ரோடு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸான ரோடு. கந்தக பூமி. ஏன்னா இங்கே வந்து ஹீட் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெயில் சீசனில் உட்காரவே முடியாது. ரோடு ரெண்டு பக்கம் வந்து மரங்கள் நிறைந்த பூமி கேரளா. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்ரெடி நான் ஒரு ஜூன் மாதம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீர்நிலை
இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். அது அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஓட்டு போட்டு எல்லாம் பெண்கள் நடந்து வந்துட்டுருக்குறாங்க, சாதாரணமாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. டிகே காலனி போகும் வழியில் ஒரு சின்ன வீடியோ கேரள மாநிலத்தில்.